I belong to Dravidian stock. இந்த ஆட்சியே திராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு அணி தேர்தல் காலத்தில் உருவாகும், தேர்தல் முடிந்ததும் சிதறி போகும். ஆனால் இந்த அணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் ஆளுமை மிக்க வழிநடத்துதல் தான். இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். முத்தமிழறிஞர் கலைஞரின் முன்னிலையில் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு முறை பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட இயக்கத்தின் மூன்றாவது குழல் என்று சொன்னார். திராவிடர் கழகம் முதல் குழல், திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது குழல் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்றாவது குழல் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தமிழர் தலைவரும் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் திராவிட அரசியலின், சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். பவள விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான பேரிழக்கம். வெறும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி இயங்குகிற சராசரி அரசியல் கட்சி அல்ல. அதனால்தான் 75 ஆண்டுகளாக அதே வீரியத்தோடு வீறு கொண்டு வெற்றி நடை போடுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. முதலாக நாடாளுமன்ற அவையிலே உரையாற்றுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் I belong to Dravidian stock என்று சொன்னார். அந்த அவை அவரை திரும்பி பார்த்தது. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை எடுத்து முன்வைத்தார். நான் திராவிடியன் ஸ்டாக், உங்களிலிருந்து வேறுபட்டவன், மாறுபட்டவன் என்று உரத்து பேசியவர் அண்ணா அவர்கள். ஐம்பெரும் முழக்கங்களை முன்வைத்த போது பேரறிஞர் அண்ணாவின் தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று சொன்னார். அண்ணா வழி என்றால் ஐயா வழி, அதுதான் திராவிட அரசியல் வழி என்று பொருள். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். இந்த ஐம்பெரும் முழக்கங்கள் எதை காட்டுகிறது என்றால் ஐயா வழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது, சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார். அதை அப்படியே பின்பற்றினார். தமிழ் உணர்வுதான் எங்களின் ஆணி வேர் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே மதராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தம்முடைய மொழி இன உணர்வை உறுதிப்படுத்தினார். அது பெரியார் வழி. ஏனென்றால் பெரியார் தான் முதலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியவர். அவருடைய மாணாக்கர் தளம் நீ திணித்தாலும் என்று இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் தான் நேற்று பிரதமரை போய் சந்திக்க நேர்ந்தது. நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள், ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் I belong to Dravidian stock என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள். அந்த லெகசி, திராவிடியன் லெகசி தளபதி அவர்களிடத்திலே இன்றைக்கு இருப்பதனால் தான் இந்த ஆட்சியே திராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை. அண்ணா அரசு என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது திராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள். இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள், கருத்தியல் வாரிசு, பெரியாரின் கொள்கை பேரன். பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் பின்பற்றாத பல நலத்திட்டங்களை முதலில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்படி இந்திய அளவிலே ஒரு கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம்
திராவிட முன்னேற்ற கழகம். காலம் காலமாக கோவில்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களின் குடும்ப வாரிசுகளே அர்ச்சனை செய்ய முடியும் என்று இருந்த நிலையை மாற்றியவர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்ற அந்த காலத்திலேயே 70களின் தொடக்கத்திலேயே அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தவர். ஒரு கருத்தியல் வாரிசாக 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை சுற்றிய அரசியல், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவரை சுற்றிய அரசியல். அரை நூற்றாண்டு காலம் கலைஞரை சுற்றிய தமிழ்நாடு இயங்கியது, இந்திய அரசியலும் இயங்கியது. பவள விழா காண்கிறது, ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அண்ணா இருந்தால் தட்டி கொடுப்பார், கலைஞர் இருந்தால் உச்சி மோந்து முத்தம் கொடுப்பார். அப்படி ஆளுமை வாய்ந்த, பேராளுமை வாய்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தொடர் வெற்றி. 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி, தொடர்ந்து 2017 இருந்து பிரச்சனைகளின் அடிப்படையில் உருவான இந்த அணியை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல, தேர்தல் காலத்தில் உருவாக்கிய அணி அல்ல, காவேரி நீர் பிரச்சனைக்காக உருவாக்கிய இந்த அணியை இன்று வரையில் கட்டுக்கோப்பாக அதை வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு அணி தேர்தல் காலத்தில் உருவாகும், தேர்தல் முடிந்ததும் சிதறி போகும். ஆனால் இந்த அணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் ஆளுமை மிக்க வழிநடத்துதல் தான். தொடர் வெற்றியை சாதித்து மிக பெரும் சாதனையாளராக இன்றைக்கு நிற்கிறார். வெறும் பதவிக்கான அரசியலாக அவர் செய்யவில்லை. அதனால்தான் ஒரு நாளைக்கு முன்னொரு முறை இது திராவிடியன் மாடல் ரூலிங், இது திராவிட மாடல் ஆட்சி என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்வார், தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை நான் கொண்டு வந்தேன். தந்தை பெரியாரின் நெஞ்சிலே அது ஒரு நெருடலாக இருந்தது, அது ஒரு முள்ளாகி இருந்து உறுத்திக் கொண்டே இருந்தது. அந்த முல்லை எடுக்க வேண்டும் என்பது எனது முனைப்பாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தேன் என்று பெருமையோடு சொன்னார். இன்றைக்கு அது நடைமுறையில் உங்கள் காலத்தில் இருக்கிறது.